இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இன்னொரு புதிய மாதத்தில், இந்த ஆண்டில் 2வது மாதத்தில் நாம் தேவனை துதிக்க, ஆராதிக்க, தேவனுடைய சமூகத்தில் சத்திய வார்த்தைகளை கேட்க கற்றுக் கொடுத்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய நாளிலேயும் ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லுகிறார், உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த மாதத்திலே நமக்கு ஜாதிகளை உண்டாக்குகிற மாதம், பழுக பண்ணுகிற ஒரு மாதமாய் ஆண்டவராகி தேவன் இந்த பிப்ரவரி மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறார். என்ன ஜாதியை பழுக பண்ணுவார், எதை பெருக பண்ணுவார் என்று சொல்லி ஒரு கேள்வி நமக்கு உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையிலே, ஒருவேளை குடும்பத்தில், சபையில் எதெல்லாம் பழுகாம பெருகாம குந்தி நடக்கிறதோ, இல்லாமல் இருக்கிறதோ, அவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் பழுக பண்ணுவார், பெருக பண்ணுவார். உங்கள் வீட்டில் ஜெபம் இல்லையா? உங்கள் வீட்டில் பரிசுத்தம் இல்லையா? எப்போ பார்த்தாலும் சமாதானம் குறைவாக இருக்கா? கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதம் ஆசீர்வாதமான மாதம், அதெல்லாம் பெருகும், அதெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும், சமாதானம் பெருகும், சண்டை மாறி நல்ல அமைதி பெருகும், ஜெபம் பெருகும், துதி பெருகும். ஏன் அப்படின்னா ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆபிரகாமை நான் எப்படி ஆசீர்வதித்தனோ அதே போல உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் பெருக பண்ணுவார். சோர்ந்து போக வேண்டாம். குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், என்னென்ன குறைவாக இருக்கோ அது எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவன், எதெல்லாம் கொஞ்சமா இருக்கோ அது எல்லாவற்றையும் 5000ங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன், 20,000 பேர் சாப்பிட்டு திருப்தி ஆகி மீதம் எடுக்க செய்கிற தேவன். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம், பெருக செய்கிற தேவனை நோக்கி பார்ப்போம். எல்லாவற்றிலையும் ஒரு பழுக்கத்தையும் பெருக்கத்தையும் நம்ம பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு நீங்க வாக்கு பண்ணுனீங்க, வாக்கு தத்தம் பண்ணினபடியே பழுகவும் பெருகவும் பண்ணுனீங்க. ஆண்டவரே, இன்றைக்கும் எங்க வாழ்க்கையிலையும் இந்த மாதத்தில் ஒரு பழுகவும் பெருகவும் உண்டாகிற ஆசீர்வாதம் உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் செய்கிற தேவன் ஐயா, மாறக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. தேவனால எல்லாம் கூடுமே. இந்த வார்த்தையின்படியாகவே இந்த மாதம் முழுவதுமாய் ஆசீர்வதிக்க மாலை ஆகும்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசத்தின்படியாக ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே பழுக பண்ணுவார். சோர்ந்து போக வேண்டாம். God bless you. God bless you.